வணக்கம். கொஷின் பார்த்துடலாம். Which of the following is principal conjunctive normal form for PRQ and negation of P implies negation of Q? Option A, PR negation Q. Option B, PRQ. Option C, negation P or Q. Option D, negation P or negation Q. ஸோ இதோட ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட பேசிக் அந்த பிரின்சிபல் கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஃபார்முலாஸ் பூலியன் அல்ஜிப்ரா டிமார்கன்ஸ்லாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம டிரைவ் பண்ணி இதில் எது ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாஸ் தெரியல அப்படின்னா நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் வச்சு இந்த ஃபார்முக்கு நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து எது ஈக்குவலண்ட் வேல்யூ வருதோ அதுதான் நமக்குடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். P, Q, TT, TF, FT, FF. ஸோ ஃபஸ்ட்டு P or Q ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். P or Q. ஸோ P or Q ஆர் ஆப்ரேஷன் அப்போது ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தாலே நமக்கு இங்கே ட்ரூ கிடச்சிரும். ஸோ இங்கே ட்ரூ, இதுக்கு ட்ரூ, இதுக்கு ட்ரூ, இதுக்கு மட்டும் ஃபால்ஸ். ஏன்னா இங்கே ரெண்டுமே ஃபால்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அண்ட் ஆஃப் நெகேஷன் P இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெகேஷன் P ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெகேஷன் P or not of P. ஸோ not of Pனா அப்படியே இன்வர்ஸ். இங்கே ட்ரூ இருந்துச்சுன்னா இங்கே ஃபால்ஸ் போடணும், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ போடணும். ஸோ இங்கே ட்ரூ இருக்குது அதனால் ஃபால்ஸ், ட்ரூ இருக்கிறதுனால ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருக்கிறதுனால ட்ரூ, அண்ட் அகெயின் ஃபால்ஸ் இருக்கிறதுனால ட்ரூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுமே அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ P or Q அண்ட் நெகேஷன் P. ஸோ அண்ட் ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? எப்போ ரெண்டு வேல்யூஸ், இந்த ரெண்டு வேல்யூஸுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு போடணும். ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் அது ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ், இங்கே ட்ரூ, இங்கே ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இம்ப்ளைஸ் நெகேஷன் Q. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெகேஷன் Q ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெகேஷன் Q. ஸோ இது நாட் ஆஃப் Q. ஸோ அப்படியே ட்ரூ இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் போடணும், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ போடணும். ஸோ இங்கே ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ் இருக்கிறதுனால ட்ரூ, இங்கே ட்ரூ இருக்கிறதுனால ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ் இருக்கிறதுனால ட்ரூ. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும்னா இம்ப்ளைஸ் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இம்ப்ளைஸ் கண்டிஷனில் நமக்கு TF இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். ஃபஸ்ட் இதில் Tயும் செகண்ட் இதில் F, அதாவது ஃபஸ்ட் இதில் ட்ரூவும் செகண்ட் இதில் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரூ வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஃபைனல் ஆன்சர் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஓகே ஆன்சர். ஸோ FF இருக்கிறதுனால நமக்கு ட்ரூ, FT இருக்கிறதுனால ட்ரூ, TFக்கு மட்டும்தான் ஃபால்ஸ், FTக்கு ட்ரூ. ஸோ இப்போ LHS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் A, P or negation of Q. ஸோ நெகேஷன் ஆஃப் Q இங்கே இருக்குது, P இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காலமையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆர் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் நமக்கு ட்ரூன்னு இருந்தாலே அவுட்புட் நமக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா TF நமக்கு இங்கே ட்ரூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரூ சிம்பிள் இருக்கிறதுனால இங்கேயும் ட்ரூ. இது ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே ஃபால்ஸ். இதில் ட்ரூ சிம்பிள் இங்கே இருக்கிறதுனால இங்கே ட்ரூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த LHS இதுவும் ஆப்ஷன் ஏவும் சேமாக இருக்குது. ஸோ அது சேமாக இருக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜஸ்ட் ரீஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.